ஷண்முக பரணி சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சிவபாலன் வந்து வீடியோ ஆதாரத்தை வந்து கொடுத்துட்றாங்க. அக்கா, இவர் தான்க்கா எப்போதும் வந்து தண்ணி வந்து திறந்து விடுவார். என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, அன்னைக்கு உனக்கு யார் இது மாதிரிலாம் பண்ண, நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம பரணி அப்பான்னு பார்த்து, இல்லை பரணி பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க. நீ மரியாதையாக சொல்லலை, அப்புறம் அவ்வளோதான் சொல்லி பரணி வந்து கன்னத்திலே பொழிச்சுன்னு அடித்ததுனால அவங்க வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி சனி அண்ணன் தான் எனக்கு என்னமோ ஒரு பொருள் கொடுத்தாங்க, நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேனா அப்படியே அசந்து தூங்கிட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது, எவ்வளோ பொறுப்பான ஆளாக நீ இருக்கணும், ஒன்னால தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை, நீயும் ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி தான் செஞ்சுருக்க அப்படின்னு பரணி வந்து சொல்கிறாங்க. என்ன, நான் எதுவும் செய்யலையே, ஒன்னால தான் அங்கே சனி அண்ணனை அது மாதிரி ஒரு பொருளை வந்து கலந்துருக்காங்க, இன்றைக்கெல்லாம் ஈவிரக்கெல்லாம் யாருக்கையும் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து எஸ்பிக்கு வந்து ஃபோன் அடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல பரணி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது மாதிரி சண்முகத்தை வந்து ஆதாரமே இல்லாமல் வந்து உள்ளே தூக்கி வச்சுருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, நானும் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேம்மா, முத்துப்பாண்டிகிட்ட கேட்டப்ப தப்பெல்லாம் அவர் மேலே தான் இருக்குது, ஆதாரத்தோடு பிடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது என்னால் எதுவும் செய்ய முடியும், நான் ஆதாரம்லேருந்து எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சண்முக மேலே தப்பு இருக்காதுன்னு தெரியும், நீ ஆதாரம் கொண்டு வந்திருக்கலன்னு சொல்லிட்டு எஸ்பி அந்த இடத்துல ஸ்டேஷனுக்கு வந்து வேக வேகமாக வராங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம பரணியோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல சண்முகம், நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து நீ வெளியில் வரப்போகிற, இன்னொருத்தன் என்ன ஆக போகிறான்னு மட்டும் பொறுத்து பாரு அப்படின்னு சொல்லும்போது, அரை மணி நேரத்தில் தலைகீழாக என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து நக்கலாக வந்து பேசும்போது, ஐயா எஸ்பியோட கார் வந்துகிட்டு இருக்கு, என்னது எஸ்பி கார் வந்துகிட்டு இருக்கா, பரவாயில்ல விட பார்த்துக்கலாம், இவங்கள்ட்ட என்ன ஆதாரமாக இருக்குது, ஆதாரம் எதுவும் இல்லை, அப்படி இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் நான் சமாளிச்சுப்பேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எஸ்பி வந்து மாதம் வந்து இறங்குறாங்க. இறங்கி முடித்தோன்னே உள்ளே வந்து உட்காடுறாங்க. ஐயா இங்கே வந்து உட்காருங்க, நான் எல்லாமே வந்து கரெக்டாக தான் ஏன் நடந்துக்கிட்டேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் தான் வந்து அன்றைக்கி தண்ணி திறந்து விட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயா தண்ணி திறந்து விட்டா அதுக்கு எப்படியா சண்முகம் வந்து காரணமாக இருக்க முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சண்முகத்துக்கு மேலே திட்டம் போட்டு பழி போட்டு இப்போ தர்மகத்தை வந்து போட்டியில் வந்து கலந்துக்கூடாதுன்னு தான் எங்கள் அப்பாவும் முத்துப்பாண்டியும் திட்டம் போட்டிருக்காங்க. இது எல்லாம் பின்னாடி மிகப்பெரிய சதியாக இருக்குது. இவங்க தான் தண்ணியில் இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டாமல் வாய் வழியாக சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல என்னையா இது மாதிரி தான் பண்ணியா, அப்படியெல்லாம் இல்லையா, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, ஒரு அதிகாரியாக இருந்து நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி அண்டர்பல்ட்டி அடித்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம பரணி, புருஷன் மேலே அன்பு பாசம் வச்சுருக்கலாம், அதுக்குன்னு நான் நேர்மையாக தான் ஏன் நடந்துப்பேன், தங்கச்சி வீட்டுக்காரன்னு கூட பார்க்காம நான் என் கடமையை தான் செஞ்சுருக்கேன், என்னையா கடமை வந்து செமையாக வந்து பண்ணியிருக்கா போல இருக்கு. பரணி பாப்பா, இப்போ என்ன பண்ணலாம், இப்போதைக்கு சண்முகத்தை வந்து வெளியில் வந்து விடுங்க, அவர் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட ஆதாரம் இருக்குது, முதல்ல இதை பற்றி பேசணுன்னா சண்முகம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் கதை வந்து திறந்துடுறாங்க. அவங்களும் வந்து உட்கார சொல்கிறாங்க. இல்லையா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் மேலே தப்பு இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இது உங்கள் மேலே பழி போடுறதுக்காக தான் நடந்திருக்கு, தண்ணி திறந்து விட்டதுக்காக மட்டும் உங்கள் மேலெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது, நீங்கள் தண்ணியை மட்டும்தான் திறந்து விட்டீங்க. அப்படி இருக்கும்போது வந்து சண்முகம் தண்ணி திறந்து விட்டது மட்டும்தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம பரணி, இதெல்லாம் எப்படியா நம்ப முடியும், நம்பலாம் முடியாது, என்னது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி துணை நின்னது யார் என்ன எது நல்லாவே தெரிஞ்சிச்சு, அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் வீடியோவும் பார்க்குறாங்க. சனி அண்ணன் தான் தண்ணியில் வந்து இது மாதிரி ஒரு பொருளை வந்து கலக்குறாங்கங்கிறது தெள்ள தெளிவாக வந்து தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல நம்ம எஸ்பிக்கு, என்னையா அங்கேயே வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எந்த விதத்துலையும் வந்து காரணமே இல்லாத ஒரு அப்பாவையை தூக்கி உள்ளே வச்சுருக்க, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி செமையாக மாதம் வந்து கேள்வி கேட்குறாங்க. அந்த இடத்துல அச்சச்சோ அவ்வளோதானா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரணி வந்து சொன்னாலே நம்ம வேலையிலேருந்து தூக்குறேன்னு, இது எல்லாம் வந்து அப்படியே நடந்துருமோ, எனக்கு இதுக்கும் சரியாக வந்து தெரியலையா, ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் சனியனை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறேன், சனியனை வந்து யார்கிட்ட இருக்காங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள், இதுக்கு பின்னாடி திட்டம் போட்டது முத்துப்பாண்டி, சவுந்தரபாண்டி, சனியன் 3 பேர் சேர்ந்து தான் எங்கள் அப்பாவை தனியாக இந்த இடத்துல நிற்க வச்சு ஜெயிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மைன்னு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல நம்ம எஸ்பிகே, சனியன் எங்கே இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது 5 நிமிஷம் வேலை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் 2 பேர் வந்து சனியனை வந்து பிடிக்கிறதுக்காக வந்து குடுக்குன்னு போயிட்டுருக்காங்க. இதுக்கு மூல காரணமாக இருக்கிற யாரையுமே வந்து விடக்கூடாது, அவரை போட்டு அடி அடின்னு அடித்தா எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சரிம்மா எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சிடலாம், பரணி புருஷனை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு வெளியில் உட்காந்துக்கிட்டு என் புருஷனை வெளியில் விடுங்க விடுங்கன்னு சொல்லி சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, அதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் நீ உண்மையை கண்டுபிடிச்சி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் வச்சு கண்டுபிடிச்சியே, இதெல்லாம் வேறு லெவல் அப்படின்னு நம்ம எஸ்பி வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க பரணியை. இந்த பாராட்டுக்கு சொந்தக்காரி நான் இல்லை,
நான் வந்து ஒரு வழிகாட்டுதல் தான்யா. அந்த கேமரா வச்சதே நம்ம சண்முகம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சண்முகம் மட்டும் அந்த கேமரா மட்டும் அந்த இடத்துல வைக்கலனா, இவனோட தில்லு முல்லெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. பார்த்துக்கங்கயா, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. தக்க பதிலடி குடுத்தே ஆகணும். இவரு ரொம்பவே வந்து மோசம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பரணி வந்து செம்மையா வந்து முத்துப்பாண்டிய வந்து மாட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயய்யோ! இவ சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே வந்து நம்ம வேலை போயிடுமோ அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து பயப்படுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து உனக்கு இந்த பேப்பர் வந்து குடுக்குறேன்னு சொல்லி ஒரு பேப்பர் வந்து குடுக்குறாங்க. இத பார்த்தோன்னே வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம முத்துப்பாண்டி வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அத பார்க்கும்போதே வந்து ஒரு பக்கம் முத்துப்பாண்டியோட ஃபேஸ் ரொம்பவே சின்னதாகுது. பரணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறா. அதான் என் பொண்டாட்டி வந்து சவால் விட்டிருந்தால்ல. நீ தோத்து போயிடுவேன்னு. கடைசியில தோத்து போயிட்டல்ல. நீயும் என்ன ஜெயிக்கணும்னு ஒவ்வொரு வாட்டியும் மல்லு கட்டுறீங்க. ஆனா அந்த பிரச்சனையில நீங்களே சரியா மாட்டிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது சனியன வந்து பிடிச்சு விசாரிச்சுடுறாங்க. அடின்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல. வேற வழியே இல்ல. உண்மைய சொன்னா பிரச்சனை ஆயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. நீங்க இவருக்கு யார் இந்த மாரிலாம் செய்ய சொல்லியிருப்பா? நீங்களே சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில இவரு இது மாரி செய்யறதுனால என்ன பலன் இருக்கு? ஒரு பலனும் இல்ல. இவரோட ஹெட்ட வந்து புடிங்க அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துல எஸ்பிலேருந்து எல்லாரும் வந்து சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்து மாஸா வந்து போறாங்க. எஸ்பியே வந்துட்டாரு. எல்லா பிரச்சனையும் நம்மள்ட்ட தான் பேசி தீர்த்து வைக்கப்பாரு போல இருக்கு. சரி இருந்தாலும் சண்முகத்தெல்லாம் வெளியிலவே விட சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டி வாய தொறந்தான்னு வச்சுக்கயேன் அவ்வளோதான். அப்புறம் பேப்பர் குடுத்தது உன்ன தூக்கி உள்ள வச்சுருவேன் அப்படின்னு சொன்னனால, என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எஸ்பி வந்து கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. என்ன ஆச்சு? சனியன் வந்து இது மாரி பண்ணது எல்லாம் வந்து வீடியோ ஆதாரமா வந்து காட்டியிருக்காங்க. இது எல்லாம் பண்ண சொன்னது நீங்க தானாமே! அவர் வந்து வாக்குமூலம் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோனே, பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க. சனியன் ஏதோ பண்ணதுக்குன்னா, நான் எப்படி காரணமா இருப்பேன்? சனியன் பண்ணதுக்கு நீங்க தான் காரணம். எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆதாரம் பூர்வமா நீங்க சிக்கிட்டீங்க. வாங்க போலாம். உங்க 2 பேரையும் வந்து விசாரிக்கணும். முத்துப்பாண்டி உன் கண்ணு முன்னாடியே இது மாரி பண்றாங்களே! அப்படின்னு சொல்லும்போது, பரணி தான் சொன்னாளேப்பா! என்ன வேலைய விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டிக்கு வந்து சொல்லிர்றாங்க அவங்க அப்பாகிட்ட. இத கேட்டவுனே வந்து பேரதிர்ச்சியா நிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.